ஆண்களே, கள்ள உறவில் விழுந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன தெரியுமா? ஒருவருடன் திருமணத்தில் இருந்தாலும் அல்லது நெருக்கமான உறவில் வாழ்ந்தாலும் சில சமயம் வேறு ஒருவரிடம் ஈர்ப்பு ஏற்படலாம். ஆரம்பத்தில் அது சுவாரஸ்யமாக புதுமையாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த தவறான பாதை உங்கள் வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும். கள்ள உறவு உங்களின் நெருங்கிய உறவை மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் சமூக மரியாதையையும் சிதைக்கக்கூடும். இது ஏன் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் குலைக்கும் என்று பார்ப்போம். 1. துணையின் நம்பிக்கை உடையும். உங்கள் துணையிடமிருந்து ஏதாவது மறைக்க தொடங்கும் தருணத்தில் நம்பிக்கை மெதுவாக சிதைந்துவிடும். உங்கள் ரகசியம் தெரிய வந்தால் அவர்களின் கண்களில் நீங்கள் இனி நம்பகமானவர் அல்ல. நம்பிக்கை இல்லாத இடத்தில் உறவு நீடிக்காது. 2. உண்மையான பிரச்சினைகளை தவிர்ப்பது. உங்கள் உறவில் சிக்கல்கள் இருந்தாலும் அதை நேராக சந்தித்து பேசுவது தான் சரியான வழி. கள்ள உறவில் ஈடுபடுவது அந்த பிரச்சினைகளை தீர்க்காமல் விலகச் செய்வது மட்டுமே. இது பிரச்சினையை தீர்க்காமல் மேலும் மோசமாக்கும். 3. குழந்தைகளின் மனம் புண்படும். உங்கள் குழந்தைகள் உண்மையை அறிந்தால் அவர்களின் உள்ளம் உடைந்து போகும். அவர்கள் இதை துரோகமாக நினைத்து உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். அது அவர்களின் உணர்ச்சி வளர்ச்சிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். 4. துணைக்கு அவமானம். உங்கள் துணையை ஏமாற்றுவது அவர்களை மதிக்கவில்லை என்பதற்கான சுட்டிக்காட்டாகும். அது அவர்களின் அன்பையும் உணர்வுகளையும் காயப்படுத்தும். இந்த அவமானம் உங்கள் உறவை முற்றிலும் சிதைக்கக்கூடும். 5. மற்ற உறவுகளும் பாதிக்கப்படும். உங்கள் கள்ள உறவு வெளிப்படையானால் உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், சமூகத்தில் உள்ளவர்களும் உங்களை மதிப்பதை நிறுத்துவார்கள். நம்பகமற்றவர் என்ற பெயர் உங்களுக்கு பட்டுவிடும். 6. துணையுடன் தூரம் அதிகரிக்கும். ஒருவரிடம் ஈர்ப்பு ஏற்பட்ட உடனே உங்கள் துணையுடன் இருந்த பிணைப்பு தளர்ந்து போகும். நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் பழைய நெருக்கத்தை மீண்டும் பெற முடியாது. 7. கடைசி குறிப்பு. உங்களை கள்ள உறவிற்கு இட்டுச் செல்லும் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவில் அது உங்களின் உறவை முறியடிக்கும். அன்பும் புரிதலும் கொண்டு பிரச்சினைகளை சரிசெய்ய முயற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் மகிழ்ச்சியாக்க முடியும்.